வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறது கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களோட குணங்களை பற்றி. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க அவங்க தன் தாய் மேலே பார்த்திங்கன்னா அதிகமாக அளவற்ற பற்று வச்சுருப்பாங்க. அவங்க எது சொன்னாலும் அந்த சொல்லை தட்டாமல் செய்வாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கவிதை எழுதுறதுல பார்த்திங்கன்னா ரொம்ப ஆற்றல் அதிகமாக இருக்கும். இயற்கையாகவே ஜென்ரலாகவே இவங்க பார்த்திங்கன்னா சும்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது அதை ஒரு கவிதையாகவே பண்ணுவாங்க, பேசுவாங்க, கவிதையாகவே எழுதுவாங்க. அதே மாதிரி கற்பனை சக்திகள் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த சினிமா துறையிலலாம் பார்த்திங்கன்னா ஏன்னா கதை எழுதுறது கற்பனை சக்திகள் அதிகம் தேவை. ஸோ அதிலலாம் இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது ரொம்ப பிடிவாதம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு லட்சியத்தை அடையணுங்கிறதுக்காண்டி எப்படியும் முயற்சி செஞ்சு அதை அடைஞ்சிருவாங்க. அதே மாதிரி சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வரணுங்கிற ஒரு ஆசையோட பிடிவாதத்தோடு போராடி அதை அடையிறதுக்கான தகுதியும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இருக்குது. இந்த வீட்டோட அதிபதி சந்திரனுங்கிறதுனால இவங்க பார்த்திங்கன்னா இந்த மழை நேரத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றதுக்கு, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க. ஜென்ரலாக நம்ம மழை நேரத்தில் இல்லை குளிர் பிரதேசத்தில் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோம். ஆனால் இவங்களாம் அந்த நேரத்தில் சாப்பிடணும்னு அதிகமாக விரும்புவாங்க. அதனால் சாப்பாட்டும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ருசியாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்வம் இருக்கும். இவங்க ஜென்ரலாக அசைவத்தை விட சைவத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இவங்க தங்களோட பேச்சாலே பார்த்திங்கன்னா மற்றவங்கள ஈஸியாக கவர்ந்து இழுக்கிறதுக்கான திறமை இவங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி ரொம்ப புகழுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. மற்றவங்க நம்மளை புகழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நல்ல உழைப்பாளி. இவங்க பார்த்திங்கன்னா நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க. முகம் பார்த்திங்கன்னா வட்டமான வடிவமாக இருக்கும். அழகான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஏன்னா சந்திரனுடைய வீடுங்கிறதுனால முகம் பார்த்திங்கன்னா ஒரு பொலிவோடு இருக்கும் இவங்க முகம். ஆரம்பத்தில் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாலும் தங்களுடைய முயற்சினால் பார்த்திங்கன்னா பிற்கால வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க. சின்ன வயதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு காதல் வயப்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே சொன்ன கற்பனை வளமும் கவிதையும் திறமை கொண்டவங்கிறதுனால ஈஸியாக காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஏன்னா அவங்க மற்றவங்கள வர்ணிப்பதில் இவங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமானவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ஜென்ரலாக நம்ம அந்த உலகத்தில் பிறந்துட்டோம், சும்மா வாழ்ந்தோம் போகணும்னு இல்லாமல் ஏதாவது சாதிக்கணும், மற்றவங்கள விட நம்ம தனிப்பட்ட முறையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் செயல்படுவாங்க. அதே மாதிரி பொதுநிலை சேவைகளும் இவங்களுக்கு அதிகமாக நிறையா இருக்கும். அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல்வாதிகள், சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவங்க, இவங்களுடைய லக்னத்தில் ராசியை பார்த்தோம்னா மேக்ஸிமம் கடகமாக அது இருந்திருக்கும். இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் செல்வம், செல்வாக்கு, புகழ் எல்லாமே பெருசாக கிடைச்சாலும் இவங்களுக்கு இருக்கிற ஒரு குறை என்னென்னா இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் மனைவி. அதாவது இது ஆண் ஜாதகமாக இருந்த மனைவி, பெண் ஜாதகமாக இருந்த கணவர். இது ஒரு பார்த்திங்கன்னா இந்த திருமண வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ குறைபாடுகளோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு திருப்திகரமற்ற நிலைமையில் இவங்க இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ராசிக்கும் பொருந்தும், லக்னத்துக்கும் பொருந்தும். லக்னம்தான் நடக்கக்கூடிய செயல் எல்லாத்துக்கும் காரகம், நம்ம செய்கிற எல்லா செயலுக்கு காரகம். ஸோ இது மேக்ஸிமம் லக்னம் உள்ளவங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆகும், இதே மாதிரி பண்ணுவாங்க. ராசியில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா ஒரு எண்ண ஓட்டத்தோடு இருக்கும். நம்ம கவிதை எழுதலாமா, ஒரு பாட்டு பாடலாமா, லவ் பண்ணலாமா, இப்படி தான் இருக்கும். இல்லை ராசி லக்னம் ரெண்டும் ஒரே மாதிரி சில பேருக்கு அமையும். அப்படி இருக்கிறவங்க இதில் இருக்கிற அப்படியே நம்ம நினைக்கிறத அப்படியே செயல்படுத்துவாங்க. இதில் சொன்ன பலன்கள் அப்படியே செயல்படுத்துவாங்க. ஸோ நம்ம அடுத்த பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.